நாளிலும் வாசித்த வசனத்தின்படி வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 21வது அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இந்த 2 வசனங்களையும் நாம் படிக்கும் பொழுது புதிய எருசலேமுக்குள் செல்கின்ற நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. 4வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று என்று நம்ம படிக்கிறோம். சரியா? ஒரு பரலோகத்திற்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் கவனிக்கின்ற இந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருகிறது? இதை யோவான் சொற்ப காரியத்தை மாத்திரமே கணித்திருக்கிறார். முழுமையாக அவரால் சொல்ல முடியவில்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த பரலோகத்தை நீங்கள் நியூ டெல்லி அப்படின்னு படிக்கிறோம். புதிய டெல்லி, நியூ டெல்லி. இங்கே நம்ம படிக்கிறது போல் புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம், புதிய நியூ டெல்லி, நியூ ஜெர்சி. வேறு நியூவில் என்ன இருக்குது? நியூயார்க். வேறு நிறைய இருக்குது. அமெரிக்காலே நிறைய நியூன்னு போட்டிங்கன்னா நிறைய வரும். சரி, இதெல்லாமே ஏன் நியூ அப்படிங்கிற பேர் வருது? நீங்கள் பழைய டெல்லி போய் பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர்களுடைய ஆக்கிரமிப்பு அங்கே அதிகமாக இருக்கும். அவர்களுடைய காலத்து நகரம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் நவி மும்பை அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா பழைய பாம்பேக்கும் இந்த புதிய பாம்பேக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த நவி மும்பைக்கு நீங்கள் போகும்போது அந்த சாலைகள், அதில் உள்ள விளக்குகள், வீட்டு அமைப்புகள், ஒவ்வொரு தெருக்களும் எவ்வளவு பிரம்மாண்டமான அகலமுள்ள தெருக்கள், அதில் உள்ள வீடுகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய டெல்லிக்கும் பழைய மும்பைக்கும் புதிய மும்பைக்கும் புதிய டெல்லிக்கும் இந்த வித்தியாசங்களை பார்க்க முடியும். ஆனால் இருக்க போகிறது யார்? புதிய டெல்லியில் யாராவது புதுசாக போய் இருக்க போகிறாங்களா? புதிய மும்பையில் போய் புதிய மக்கள் அங்கே வாழ போகிறாங்களா? அதே மக்கள் தான், அதே எண்ணங்களோடு தான் வாழ போகிறாங்க. இந்த பரலோகத்தை குறித்து நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஒரு சம்பவத்தையும் நான் கேட்டேன். எப்படி அப்படின்னா, பரலோகத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு நாள் பார்த்தோம், வாசலில் யார் நிற்கிறார்? பேதுரு நிற்கிறார் அப்படின்னு. பேதுரு தான் ரிசப்ஷனிஸ்ட். ஒரு பூனை கதையை சொல்லும்போது நான் அதை சொல்லியிருப்பேன். பூனை எளியும் இல்லையா? தேங்க்யூ ஃபார் சென்டிங் மீல்ஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி. பூனை படுத்திருக்கிற ரூமுக்கு எலிகள் போன அந்த அனுபவத்தை பரலோக குட்டி கதையாக பார்த்தோம். இன்னும் ஒரு அதே மாதிரி பேதுரு தான் வாசலில் நிற்கிறார், ரிசப்ஷனிஸ்ட். பல வருஷங்களாக
பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு இனி அவர்களால் எழுந்திருக்கவே முடியாது, மரணம் தான் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு சகோதரி எல்லாராலும் கைவிடப்பட்டு பரலோகத்துக்கு போனாங்க. அப்போது பரலோக வாசலில் பேதுரு என்ன செய்கிறாரு? நிற்கிறார். அந்த சகோதரி அந்த பரலோக வாசலில் போய் உள்ள இது பைபிள் இல்லாத கதை, கட்டுக்கதை தான், சரியா? புரிந்து கொள்வதற்கு, உள்ள என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு. அப்போது அந்த வாசலில் பேதுரு நிற்கிறாரு. இந்த அம்மா வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பரலோகத்துக்குள்ளே வர்றாங்க. நம்ம வேதத்தில் படிக்கிற மாதிரி அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை, அந்த நிலைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. இப்போ வாசலில் பேதுரு சொல்கிறாரு, பேதுரு வாசலில் நிற்கும்போது அந்த அம்மாட்ட சொல்கிறாரு, உன்னுடைய ஒரே ஒரு பரலோகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா ஒரு கோடு உண்டு, அந்த கோடை நீ சொல்லிட்டேன்னா உள்ளே வரலாம் அப்படின்னு. அப்போ இந்த சகோதரி சொல்கிறாங்க, அன்பு, லவ் அப்படிங்கிறாங்க. உடனே பேதுரு என்ன செய்கிறாரு? கரங்களை தட்டி அவங்கள வரவேற்று அவங்களுடைய பேரை என்ட்ரி போட்டு உள்ளே அனுப்புகிறார். அப்போ பேதுருக்கு இன்னொரு கால் ஒன்று வருகிறது. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நீ எனக்காக இந்த ரிசப்ஷனில் நான் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்துரு, வேறு யாராவது என்ன செய்வாங்க? வருவாங்க, அவங்களுக்கும் இதே கோட் வேர்டை நீ என்ன செய்யணும்? சொல்லணும். அவங்க இதே கோட் வேர்டை சொன்னாங்க அப்படின்னா நீ அவங்கள உள்ளே விடணும் அப்படின்னு. உடனே அந்த சகோதரியும் ரிசப்ஷனில் உட்காந்துருக்குறாங்க. அப்போது தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, ஒரு நபர் இந்த ரிசப்ஷனை நோக்கி, வாசலை நோக்கி நெருங்கி வரும்போது அவங்க பார்க்குறாங்க, அவங்களுடைய கணவர் வருகிறார். கணவர் வரும்பொழுது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இந்த மனுஷன் பரலோகத்துக்கு வரான் அப்படின்னு. உடனே உள்ளே அவர் வந்து கேட்குறாரு, நீ எப்படிம்மா பரலோகத்துக்கு எப்படி வந்த, பரலோகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த சகோதரி சொல்கிறாங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கதையை, நீங்கள் என்ன செஞ்சீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு அந்த சகோதரி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா உன்னைய நான் ரொம்ப கேர் எடுத்து நான் என்ன செய்தேன்? பார்த்தேன். உன்னைய ரொம்ப பத்திரமாக நான் பார்த்துக்கிட்டேன். நீ சுகவீனமாக இருந்த நாட்களில் ஒரு நல்ல ஒரு நர்ஸ் என்ன செஞ்சாங்க? உனக்கு வந்து உதவி செஞ்சாங்க, பணிவிடை செய்தார்கள். ரொம்ப நான் அவங்கள கவனித்தேன். ஆனாலும் உன்னை காப்பாற்ற முடியவில்லை. நீ என்ன செஞ்சிட்ட? மரணத்தை தழுவி விட்டாய். அதனால் வேறு வழி இல்லை, உன்னை நான் அடக்கம் செய்தேன். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. அந்த பணிவிடை செய்த அந்த பெண்ணை என்னை திருமணம் செய்வதற்கு ஒத்துக்கொண்டார்கள். உடனே நான் திருமணம் செய்தேன். நீ நம்பவே மாட்ட, ஒரே வாரத்தில் எனக்கு லாட்ரி விழுந்தது. பெரிய ஒரு மில்லியனராக நான் என்ன செய்தேன்? மாறினேன். அதன் பிறகு உலகம் முழுவதிலும் நான் சுற்றி வந்தேன் தெரியுமா? நான் பார்க்காத தேசம் இல்லை, பார்க்காத ஊர் இல்லை, எல்லா இயற்கை வளங்களையும் எல்லாத்தையும் நான் சுற்றி நல்ல ஆண்டு அனுபவித்து நான் என்ன செய்தேன்? மரணத்தை தழுவினேன், பரலோகத்திற்கு வந்தேன் அப்படின்னாங்க. இப்போ இந்த சகோதரிக்கு எப்படி இருக்கும்? அவங்க பல வருஷமாக வேதனையில் இருக்காங்க. அப்போ பேதுரு சொல்லிட்டு போன அந்த வார்த்தை என்னது? கோட்வேர்டு லவ் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன செய்யணும்? உள்ளே விடணும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய கோட்வேர்டு நீ சொல்லு, அப்போ தான் நான் உள்ளே விடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் என்ன செய்கிறாரு? லவ் அப்படின்னு சொல்கிறாரு, அன்பு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, கோட்வேர்டு இன்றைக்கி மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்கிறேன், நீ ரிப்பீட் பண்ணு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, கிப்ரோத் அத்தாவா அப்படிங்கிறாங்க. என்னது? கிப்ரோத் அத்தாவா. இந்த ஆள் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, அவருக்கு இந்த வார்த்தை வரவே மாட்டேங்குது. ஆனால் உண்மையிலே கோட்வேர்டு என்ன பேதுரு சொல்லிட்டு போனார்? அன்புன்னு யார் சொல்கிறாங்களோ உள்ளே விட்டுரு அப்படின்னாரு. இந்த சகோதரி தன்னுடைய கணவன் இப்படி எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து என் முன்னாடியே வந்து நிற்கிறானே, இவனை எப்படி உள்ளே விடுறது அப்படின்னு கிப்ரோத் அத்தாவாங்கிற வார்த்தையை நீ ரிப்பீட் பண்ணு அப்படிங்கிறாங்க. இதுதான் கோட் வேர்டு அப்படிங்கிறாங்க. அவனால் கடைசி வரைக்கும் சொல்லவே முடியல. இந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம்,
இது யாருக்காக அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்காக இந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் புதிய எருசலேம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தேசத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா நம்ம பதில் என்னவா இருக்கும்? நல்லவர்களுக்காக அப்படின்னு இருக்கும். ஆனால் பதில் நல்லவர்களுக்காக அல்ல. ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகின்ற எல்லா இடங்களிலும் அவர் சொல்கின்ற காரியம் என்ன அப்படின்னா, பாவிகளுக்காக. நல்லா யோசித்து பாருங்க, ஆண்டவர் இந்த புதிய எருசலேம், புதிய பரலோகம், இதுக்கு நம்ம பரலோகத்திற்கு செல்வதற்கு இந்த கிப்ரோத் அத்தாவாங்கிற மாதிரி கஷ்டமான வார்த்தைகளை கோடுவேடாக வைத்திருக்கக்கூடிய சுவாபம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறதுனால அநேகருக்கு பரலோகத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல, காட்ட முடியவில்லை அப்படின்னு அருமையான அந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்போனா பரலோகம் எப்படிப்பட்டது? நல்லவர்களுக்குத்தான் பரலோகம் அப்படின்னா பாவிகளுக்கு பரலோகம் இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும். ஆண்டவர் பாவிகளுக்கு தான். எப்படிப்பட்ட பாவி அப்படின்னா, அவர் வேதாகமத்தில் தன்னுடைய சீஷர்களை விட்டு அவர் பிரிந்து போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். என்ன வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னா, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகின்றேன் அப்படிங்கிறார். இந்த உலகத்தை எத்தனை நாளில் படைத்தார் ஆண்டவர்? இந்த உலகத்தை 6 நாட்களில் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். 6 நாளில் படைக்கப்பட்ட இந்த உலகமே எவ்வளோ பேருக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இல்லையா? ஆண்டவர் 6 நாளில் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் மனிதனுக்காக படைத்து ஆண்டவர் 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். சரி, அப்போ இந்த 6 நாட்கள் படைத்த இந்த உலகத்தை நீங்கள் எத்தனை பேர் ரசித்து பார்த்துருக்குறீங்க? எத்தனை பேர்? சிலர்கிட்ட நான் கேட்பேன், நீங்கள் மெட்ராஸ் போயிருக்கீங்களா அப்படின்னு. இல்லை, நான் மெட்ராஸே பார்த்ததில்லை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் சில இடங்களுக்கு போனோம் அப்படின்னா, ஊருக்கு போனோம் அப்படின்னா, அநேகர் தங்களுடைய வீட்டுக்கு அருகில் உள்ள சில பகுதிகளுக்கே செல்வதில்லை. எத்தனை பேர் மூணார் போயிருக்கீங்க? கை தூங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 பார்த்தீங்களா? ஒரு 8 பேர், இவ்வளோ பேர் சபையில் 8 பேர் தான் என்ன செஞ்சுருக்கோம்? மூணாரை பார்த்துருக்குறோம். ஒரு 10 பேர். இன்னைக்கு இந்த இந்த தேசத்தில் ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை பார்க்கும்படி ரசிக்கும்படி வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம செல்லும் பொழுது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கேரளா போனீங்கன்னாலே காட்ஸ் ஓன் கண்ட்ரிங்கிறது உண்மையிலே நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஒரு தடவை கேரளாவுக்கு இடுக்கி போயிருக்கும்போது, அந்த இடுக்கி டேம் அது மேலே நீங்கள் நிறைய பெஞ்ச் போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் எது கையில் வச்சுருந்தாலும் பறந்து போயிடும். நீங்கள் தொப்பி போட்டிருந்தாலும் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் கிடைக்காது. அதனாலே ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அந்த பகுதிக்கு செல்லும்போது. உங்கள் கண் பார்க்கும் தூரம் வரைக்கும் பள்ளத்தாக்கு. இங்கே அந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, நீங்கள் நிற்கிற மலை, இடையில பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தண்ணீர் நிற்கும். அந்த இடுக்கி டேம் தான் கடைசி. இந்த பக்கம் உங்களுக்கு எல்லையே தெரியாது. அதில் மேலே நின்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய படைப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உங்களால் ரசிக்க முடியும். அந்த பச்சை வளங்களை பார்க்கும் பொழுது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் என்ன செய்யும்? குறைந்து போயிடும். நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, காங்க்ரீட் ஜங்கிளில் தான் நம்ம இருக்கிறோம். காங்க்ரீட் ஜங்கிள். நீங்கள் ரியல் ஜங்கிளுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஆண்டவருடைய படைப்புகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 6 நாட்களில் ஆண்டவர் படைத்த படைப்புகளை இவ்வளவு அழகாக இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகின்றார். அதனாலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.
தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். எவ்வளவு நாளா? சில நேரங்களில் சிலர் வீடு கட்டுவாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் வீடு கட்டினார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கட்டியிருப்பார். பார்த்து பார்த்து கட்டுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பில்ட் அண்ட் பிரேக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலிசி கட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணுவாங்க. மனைவி சொல்லுவாங்க, இந்த இது நல்லா இல்லைங்கம்பாங்க. இல்லை வர்றது யாராவது ஒருத்தர் சொல்லுவார், இது சரியில்லாமாங்க. சாமியார் வந்து சொல்லுவார், வாஸ்துப்படி இப்படி இருக்கக்கூடாதும்பார், இடிப்பார். இடித்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல புது புது செங்கல் மண்ணெல்லாம் வந்திருக்கும், வீடை கட்டுவார். இப்போ மறுபடியும் பார்த்தா இடித்த குப்பைகள் என்ன செய்யும், தெருவோரமாக கிடக்கும். மறுபடியும் இடிப்பார், மறுபடியும் கட்டுவார். கட்டி முடிக்கிறதுக்குள்ளே, அவர் பால் காய்க்கிறதுக்குள்ளே, கிரகப்பிரவேசம் முடிகிறதுக்குள்ளே 8 வருஷம் ஆச்சுன்னா பாரு. பார்த்து பார்த்து கட்டுற ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்நாளில் ஒரு வீடு அவ்வளோ கட்டுறாரு. எத்தனை வருஷம் சாலமோன் அரண்மனையை கட்டினார், ஆலயத்தை கட்டினார். மன்னிக்கும், ஆலயத்தை எத்தனை வருஷம் கட்டினார்? எத்தனை வருஷம் ஆலயத்தை கட்டினார்? சாலமோன் ஆலயத்தை எத்தனை வருஷம் கட்டினார்? ஏங்க 7 வருஷம் கட்டினார். நான் கரெக்டாக தப்பான்னு நீங்கள் முடிகிறதுக்குள்ளே சொல்லுங்கள் பார்ப்பேன் யாராவது. சாலமோன் ஞானி ஆலயத்தை கட்டுவதற்கு 7 ஆண்டுகள் எடுத்தான். 7 ஆண்டுகள் சென்ற பின்பு அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும்போது பார்த்து பார்த்து ஆண்டவர் இப்பொழுது என்ன கட்டிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா, புதிய எருசலேமை கட்டி கொண்டிருக்கிறார். எப்படி கட்டுறாருன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் அங்கு பூர்த்தி செய்யப்படும். ஒருவேளை இங்கே என்ன இல்லை, உங்களுக்கு எது இல்லையோ அது அங்கே பூர்த்தி செய்யப்படும். யோவான் பார்க்குறார் அந்த காட்சியை. அவர் இது போல இருந்தது அது போல இருந்ததுன்னு தான் சொல்ல முடிஞ்சதே தவிர, இப்படி இதற்கு இந்த பெயர் அப்படின்னு சொல்ல முடியல. நீங்களும் நானும் இந்த ஒருவேளை இந்த 21வது அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அது எத்தனை அடி அகலம், எத்தனை அடி நீளம், எத்தனை வாசல்கள் அதற்கு உண்டு, அதன் தரை எப்படி இருக்கிறது, கோத்திரத்தாருடைய பெயர், அப்போஸ்தலர்களுடைய பெயர், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆண்டவர் அந்த அருமையான நகரத்தை கட்டும்போது அதுக்குள்ளே எப்படி கோடான கோடி மக்கள் வைக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். கோடான கோடி மக்கள் ஆண்டவரால் அவருடைய படைப்பின் நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நகரத்துக்குள்ளே இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர் வானளாவிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி வச்சிருப்பாரா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதை யோசிச்சு கூட அவங்களால பார்க்க முடியல. ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கின்றார் அல்லது என்ன செய்ய போகின்றார் ஒருத்தருக்கும் தெரியாது. அதை நீங்களும் நானும் ஒரு இமேஜினேஷன் கூட என்ன செய்ய முடியாது, எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை கூட என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஏங்க 6 நாள் படைச்ச இந்த உலகத்தையே நம்மளால் சுற்றி பார்க்க முடியல. நம்ம வாழ்நாளில் ஆண்டவர் பார்த்து பார்த்து செய்கிற அந்த உலகம், புதிய எருசலேம் எப்படி இருக்கும், அது குறித்து அழகாக அவர் வர்ணிக்கிறார் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அது இந்த ஊர், நாம் பார்த்த இந்த சமுத்திரம், இந்த தேசம், இந்த வானம், பூமி, நாம் கண்ட காட்சிகள் ஒன்றுமே இருக்காது. எல்லாத்தையுமே ஆண்டவர் அழிச்சிடுறார். அப்போ என்ன வருது அப்படின்னா, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல் இருந்தது என்று அவர் சொல்லுகின்றார். யோவானாகிய நான், அவர் எங்கே கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. தன்னுடைய பார்வை அவருக்கு எப்படி தோணுது அப்படின்னா, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி என்று எழுதுகிறார். அப்போது அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திருமணம் என்று சொன்னால் அது எத்தனை நாட்கள் நடக்கும், எத்தனை அந்த ஒவ்வொரு கலாச்சாரத்தின்படி திருமண வைபவங்கள் அந்த நாட்களிலே நடக்கும் பொழுது
அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் யார் அப்படின்னா இந்த மணவாட்டி. நம்ம சபையில் கூட மாப்பிள்ளை வரும்போதும் எந்திக்க மாட்டாங்க, எத்தனை ஃப்ளவர் கேர்ள்ஸ் எல்லோரும் வந்தாங்க. ஆனால் அந்த மணப்பெண் வந்தால் ஏன் எந்திக்கிறாங்க? அந்த மணப்பெண் வரும் பொழுது அது ஒரு அழகான ஒரு சபையை சுட்டி காட்டுகின்றபடியால், அதனால தான் ஆண்டவர் அதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர் மணவாளன் என்றால் சபை மணவாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அது எப்படி இருக்க வேண்டும்? புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே எழுதுகிறார். புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. இது எப்போ வரும் அப்படின்னா, நல்லா யோசித்து பாருங்கள். எல்லாமே ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, எல்லாம் முடிந்தது, இட் இஸ் டன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு எல்லாம் முடிந்தது. என்ன முடிந்தது? என்னெல்லாம் முடிந்தது? ஒருவேளை யோசித்து பாருங்கள், என்னெல்லாம் முடிந்தது? 2300 ராப்பகல் முடிந்ததா? முடிந்தது. வேற என்னெல்லாம் முடிந்தது? ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் முடிந்திருக்குமா? நிச்சயம் முடிந்திருக்கும். உபத்திரவ காலம் முடிந்திருக்குமா? முடிந்திருக்கும். வேற என்னெல்லாம் ஆண்டவர் சொன்னார்? அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் இட் இஸ் டன். அவர் சொல்றார் எல்லாமே முடிந்தது. அப்போ யோசித்து பாருங்க, அதுக்கு அடுத்தது வேற என்னதான்? பரலோகம்தான். புதிய எருசலேமுக்குள்ள போகும் அனுபவம் தான். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த கடைசி ஓரத்தில் விளிம்பில் இருக்கிறோம். அந்த விளிம்பில் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் பொழுது, அந்த பரலோகம் கீழே இறங்கி வரும் பொழுது, அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள் எப்படி இருக்கணும்னா, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நம்ம நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கு என்ன செய்ய போகிறோம்? போகிறோம். நித்தியமான ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் நம்ம நினச்சி பார்த்தா கூட இந்த தாம்பரம் பகுதிக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இந்தியா என்ற ஒரு தேசம் இருக்காது. எவர்லாஸ்டிங், அப்படியே ஃபார் எவர் அண்ட் எவர். அந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னைக்கு 6 நாட்களில் படைத்த இந்த உலகத்தையே நம்ம வாழ்நாளில் சுற்றி பார்க்க முடியல அப்படின்னா, அதன் அழகை ரசிக்க முடியல அப்படின்னா, ஆண்டவர் பார்த்து செய்தவைகள் எப்படி இருக்கும்? செய்து வைத்தவைகள் எப்படி இருக்கும்? அவைகள் எல்லாவற்றையும் கண்டு கழிப்பதற்கு நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னா, என் மணவாளனுக்கேற்ற அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருக்க வேண்டும் என்று யோவான் சுட்டி காட்டுகின்றார். சில நேரங்களில் கல்யாணம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்கும். திருமணம், சிலர் சொல்லுவாங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா சொல்லுவாங்க. வேறு என்னெல்லாம் சொல்லுவாங்க? திருமணம் என்பது நம்முடைய வாழ்நாளில் ஒரு அழகான ஒரு வைபவம். அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது இல்லையா? மங்களகரமான நிகழ்வு இல்லையா? அதில் அந்த பாட்டை கூட நம்ம பாடுறோம். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள தெய்வனே என்று நம்ம பாடுகின்றோம். அப்போது ஒரு மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக, அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக இந்த காட்சியை யோவான் காண்கின்றார். அப்போது யோசித்து பாருங்கள், நம்ம ஊரில் கல்யாணம் 4 மணிக்கு, எத்தனை பேர் 4 மணிக்கு கல்யாணம்னா 4 மணிக்கு பார்த்துருப்பீங்க. எந்த கல்யாணமாவது 4 மணிக்கு அப்படின்னு போட்டிருந்தா, சில நேரங்களில் இந்த ராவு காலம் பார்க்குறவங்க அந்த நேரத்தை சரியாக என்ன செய்வாங்க? கணிப்பாங்க. சில நேரங்கள் விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கிறது நான் பார்த்துருக்கேன். அது கிறிஸ்தவ கல்யாணம் இல்லை, இந்துக்கள் கல்யாணம். ஒவ்வொரு கல்யாணமும் வித்தியாசமாக நடைபெறும். ஆனால் நம்ம ஒருவேளை அட்வென்டிஸ்ட் கல்யாணத்தையும் நம்ம எடுத்துக்குவோமே, 4 மணி அப்படின்னு போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 4 மணிக்கு எந்த கல்யாணத்தையும் நான் பார்த்ததில்லை. மாப்பிள்ளை வந்துட்டாரும்பாங்க. பெண் எங்கே அப்படின்னா எங்கே இருப்பாங்க? பெண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கே இருப்பாங்கம்மா? அஸ்வினம்மா, பெண்ணு கல்யாணத்துக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருப்பாங்க? அலங்கார். பார்த்தீங்களா?
இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். பியூட்டி பார்லரில் இருக்கிறாங்கம்பாங்க. பெண்ணை அலங்கரிப்பதற்கு அதுக்கு ஒரு தேடுவாங்க பாருங்கள், ஒரு பியூட்டி பார்லரு. அது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அலங்கரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வீட்டில் ஒரு கூட்டம் சேருவாங்க, ஒரு சகோதரிகள் கூட்டம், பெண்கள் கூட்டம் சேருவாங்க. பல ஐடியா கொடுப்பாங்க. அலங்கரிப்பதற்கு ஒவ்வொரு வீட்லேயும் மணப்பெண்ணை அலங்கரிப்பதற்கு ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க. இப்படி இருக்கணும், அது இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும். ஆனால் எதை மறந்துடுவாங்க அப்படின்னா, ஆலயத்தில் திருமணத்தை மறந்துடுவாங்க. எதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? பியூட்டி பார்லருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டைம் ஆகுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார், அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய மைண்டு ஃபுல்லாக எங்கே இருக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட் அலங்காரம். கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும்? அலங்காரம். இதனாலேயே சில கல்யாணம் 7 மணிக்கெலாம் நடந்திருக்கு, 6 மணிக்கு நடந்திருக்கு. அவங்க அடுத்த கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டோம் அப்படிம்பாங்க. என்னுடைய திருமணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், என் ஒய்ஃபுக்கு நல்லா வெள்ளையாக இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு அலங்காரமே வேண்டாம் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட எவ்வளவோ வற்புறுத்தி சொன்னேன். எங்கள் அம்மாவும் கடைசி வரைக்கும் நின்று பார்த்தாங்க. அவளுக்கு எந்த ஒரு இதுவும் வேண்டாம். அவனும் சொல்கிறான், எனக்கும் பிடிக்கல, அவளுக்கு டெக்கரேட் பண்ணவே வேண்டாம், பியூட்டி பார்லரே போக வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டு அம்மாவை பியூட்டி பார்லருக்கு கொண்டு போய் அலங்கரித்து அவங்கள கொண்டு வந்து, கல்யாணம்லாம் முடிஞ்சு அந்த தலையில் குத்துவாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான ஹேர்பினை பிடுங்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து 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 இது குத்திடக்கூடாது பாருங்கள், அவ்வளோ ஹேர்பினை குத்திருப்பாங்க அந்த தலையில். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அலங்காரம். இங்கே யோவான் பார்க்குறாரு, மணவாளனுக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாக இந்த சபையை ஆண்டவர் அழகாக சுட்டி காட்டுகின்றார். அலங்காரம் என்பது அவசியம்தான். ஏன்னா ஒரு மணவாட்டி என்பவள் மணவாளனுக்கு, நீங்கள் உன்னத பாட்டில் நிறைய படிக்கலாம், அழகு, கிரேஷியஸ், பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அவர் வர்ணிக்கிறார், மணவாட்டியை வர்ணிக்கிறார். மணவாட்டியே என் சபையே, விழித்தலு சீயோன் திருச்சபையே என்று அவர் எழுதும்போது, அதுக்கு 2வது அதிகாரத்தில் எழுதுகிறார், உன்னுடைய முகம் எப்படிப்பட்டதாக இருக்கும், உன்னுடைய கன்னம் எப்படிப்பட்டதாக இருக்கும், நீ அந்த முக்காடுக்குள்ளே உன் கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், இதெல்லாம் வர்ணிக்கிறார். அப்படி வர்ணிக்கும்போது இந்த வார்த்தைகளெல்லாம் வரும். அழகு, பியூட்டிஃபுல், கிரேஷியஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேஸ்ஃபுல், அதுக்கப்புறம் மணப்பெண்ணை குறித்து நிறைய காரியங்கள், பியூர், பரிசுத்தமான பெண், அதாவது சுத்தமான, அந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னத பாட்டில் என்ன செஞ்சிருப்பார்? எழுதியிருப்பார். சில நேரங்களில் மணமகன் மயங்கி விழுந்த கதை யாருக்காவது தெரியுமா? ஒரு கல்யாணத்தில் பெண்ணை இங்கே நின்றுட்டு இருந்தான் கல்யாணத்தில், அந்த பெண் அலங்கரிக்கப்பட்டு அங்கேருந்து அப்படி உள்ளே வரும்போது இப்படி திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் மாதிரி ஆகி, பக்கத்தில் அவனை தோழன் என்ன செஞ்சான், அவனை பிடிச்சி அவனை உட்கார வைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த அலங்காரம் அப்படி இருந்தது. நம்ம பார்த்து பொண்ணு பார்க்க போகும்போது வேறு மாதிரிலாம் இருந்தாங்க, ஆனால் இப்போது ஆலயத்துக்குள்ளே வரும்போது இவங்க இப்படிலாம் இருக்காங்க. அப்படி அவனுக்கே ஒரு ஷிவரிங் வந்து என்ன செஞ்சிட்டான், அப்படியே விழுந்துட்டான். ஏன் அப்படின்னா, அலங்காரம் என்பது என்ன? அழகாக சுட்டி காட்டுகின்றார் பேதுரு. பேதுரு புஸ்தகத்தில் நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனம். குணங்கள்தான் அலங்காரம் என்று ஆண்டவர் பல இடங்களில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ அலங்காரம் என்பது டெக்கரேஷன் அல்லது மேக்கப், அந்த மைண்ட் செட்டில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அலங்காரம் என்றால் என்ன? அழகாக சொல்கிறாரு பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் படிக்கின்றேன். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். ஒருவேளை கல்யாணத்தில் ஒரு சிறப்பு வைக்கிறது தவறில்லை, ஆனால் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய
புதிய எருசலேமை சுதந்திரிக்கப் போகின்றவர்களாகிய நமக்கு எது அலங்கரிப்பு? யோவான் கண்ட காட்சி அப்படியே பரலோகம் இறங்கி வருகிறது. அது மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்ததுன்னா அதன் சிறப்பு தான் என்ன? அது யாருக்காக? அது எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தருகிறது அப்படின்னு நீங்கள் அதை உற்று நோக்கி பார்த்தால் அந்த அலங்கரிப்பு என்னதாக இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த ஒரு மணவாட்டியின் அனுபவத்தை பெற்ற நாம், அந்த ஒரு பரலோகத்தை சுதந்திரிக்க போகின்ற நாம், அதற்குள் பிரவேசிக்கின்ற நாம், அந்த ஆண்டவருடைய குணத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பதுதான் கர்த்தருடைய ஒரு அலங்கரிப்பு என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. இது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று சொல்லுகின்றார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நாம், நம்மிடத்தில் உள்ள குணம்தான் என்ன செய்யும் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை அழகுபடுத்தும். நம்மிடத்தில் உள்ள குணங்கள் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு வருகிறவர்களையும் அது அழைத்து செல்லும். நம்முடைய குணங்கள் சரியில்லை என்று சொன்னால், அந்த பேதுரு அந்த வாசலில் ஒரு சகோதரியை விட்டுட்டு போகும்போது அந்த சகோதரி ஒரு வார்த்தை சொன்னாங்களே, கிப்ரோத் அத்தாவான்ற மாதிரி தான் அநேகருடைய பிரவேசத்திற்கு நாம் தடையாக இருப்போம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கொலோசியர் புஸ்தகத்தில் பவுலர் இன்னும் அழகாக சொல்கிறார் பாருங்க. கொலோசியர் புஸ்தகத்தை எடுத்துக்காங்க. கொலோசியரில் 3வது அதிகாரம் அதில் 12வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் என்று சொல்லுகின்றார். எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நம்ம ஒருவேளை பாவத்தில் இருந்திருக்கலாம். சில நேரங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா சில குணங்கள் இருந்திருக்கலாம். எப்படிப்பட்ட குணம் அப்படின்னா விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை, இந்த மாதிரி குணங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம். 8வது வசனத்தில் படிக்கிற மாதிரி கோபம், மூர்க்கம், பொறாமை, அதுக்கப்புறம் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகளாகிய இவைகள் இதெல்லாம் இருக்கலாம். அதுக்கப்புறம் பொய் இருந்திருக்கலாம். பரலோகத்துக்கு போகிறவங்க நல்லவங்க கிடையாது. பரலோகத்துக்கு போகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். தேவனால் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக நான் வந்தேன் என்று சொல்லுகின்றார். அப்படின்னா அந்த ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வந்தார் என்று சொன்னால் நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் அநேக குறைபாடுகள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பவுலர் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் எப்படி மாறணும் அப்படின்னா பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு என்று சொல்கின்றார். நல்லா யோசித்து பாருங்க, இந்த குணம் யாருக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இது பொருந்தும். அதன் பின் அவருடைய பின்னடியார்கள் அவரை நோக்கி பயணித்த போது அவர்களுக்கும் அந்த ஒரு குணங்கள் வந்தது. அவருடைய சீஷர்கள் எடுத்துக்கொள்ளலாம், அப்போஸ்தலர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் அவர்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருந்தார். அவர்கள் தங்களுடைய பாவ வழிகளை விட்டு விலகி மேலே ஏறும்போது ஆண்டவர் அவர்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருந்தார். அதனால தான் பேதுருவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிழல் பட்டு ஒரு சுகவீனம் சுகமடையுது அப்படின்னா அவர் நிச்சயமாய் கர்த்தருக்கு பிரியராய் இருந்திருக்கிறபடியால். அப்போது பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கம். உருக்கமான இரக்கம், இரக்கமே உருக்கம்தான்.
அதுலேயும் உருக்கமான இரக்கம் அப்படின்னா கடந்து போயிருப்பாங்க சிலர். ஒரு சில நபர்களை குறித்த ஒரு இரக்கத்தோடு கடந்து போய் திரும்பி வருவாங்க பாருங்க. ஐயோ, நான் போயிட்டேன்னா அவங்கள யார் மீட்பது, நான் போயிட்டேன்னா அவர்களுக்கு எப்படி இந்த ரட்சிப்பை காட்டுவது, நான் செய்யலை அப்படின்னா எப்படி இந்த குடும்பத்தை மீட்டெடுப்பது, இதை நான் செஞ்சாதான் சரியா இருக்கும். எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தில் திரும்பி வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? கடந்து போயிடுவாங்க, ஆனாலும் மனசு கேட்காது. நிறைய பேர் கடந்து போயிட்டாங்க, ஆனாலும் அந்த ஒரு மனிதன் என்ன செய்தான்? இரக்கப்பட்டு உருக்கமான இரக்கம் அவனுக்குள்ளே வந்து அவன் காயப்பட்டு கிடந்த அந்த மனிதனை தூக்கி தன்னுடைய கழுதையில் வைத்து சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு அவனுக்கு பணம் கொடுத்து, பத்தவில்லை என்று சொன்னால் நான் மீண்டும் வந்து இந்த பணத்தை தருவேன் என்று சொன்னான். யார் அது? சமாரியன். அவன் பேர் கூட இல்லை பாருங்க. யோசித்து பாருங்க, உருக்கமான இரக்கம். இந்த குணம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்க வேண்டும். தயவு, எல்லாருக்கும் தயவு செய்கின்றவர்கள், மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இவைகள் எல்லாவற்றையும் தரித்து கொண்டு ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை என்ன செய்தார்? இப்படிப்பட்ட குணங்களால் தன்னை பாதுகாத்தார். அவருடைய குணம் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன செய்தது? அடித்தார்கள், துப்பினார்கள், குட்டினார்கள், வேற என்னெல்லாம் செஞ்சாங்க? அவரை சிலுவையை சுமந்து வரும்படி அவர்களை அலக்களித்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய கோபத்தையோ அல்லது பொறுமை இழந்த அனுபவமோ வேதத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? படிக்க முடியாது. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்கொருவர் மன்னித்து. எப்போ இரண்டு பேர் மனம் கசந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புரவாக்குதலில் வரும்போது, அவர்கள் இரண்டு பேருடைய மனமும் ஒத்து வரும் பொழுது இறங்கி அவர்களுக்காக என்ன செய்யணும்? மன்னித்து, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி, அலங்கரிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் அது தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய குணம், வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது அவர் சாயலால் நாம் இருக்கிறோம், அவர் குணத்தில் இருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவருடைய குண லட்சணங்கள் அனைத்தையும் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு, சரீரத்தில் குணக்கெடுதல் உண்டு. ஆனால் என்றைக்கு தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்கின்றோமோ, என்றைக்கு தேவனோடு ஒப்புரவாகிறோமோ, நல்லா யோசித்து பாருங்க. அந்த தேவனை நீங்களும் நானும் தரிசிக்க போகிறோம். ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே நம்ம எல்லாரும் அந்த அன்பு முகத்தை தரிசிக்க போகிறோம். அந்த அன்பு முகத்தை தரிசிப்பதற்கு இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் அவரை போன்ற ஒரு எண்ணம் இருந்தால் மாத்திரமே மனத்தாழ்மை, அன்பு, உருக்கமான இரக்கம், தயவு, நீடிய பொறுமை, ஒருவரை ஒருவர் தாங்கும் குணம், இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் இல்லை பேதுரு சொல்றாரு சாந்த குணம். இவையெல்லாம் ஆண்டவருடைய பிரதிபலிப்பாய் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் என்ன செய்யணும்? அப்படி இருக்கும்போது தேவ சமாதானம். நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ஒரு மனவியாதியில் இருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்க்குறேன், மனவியாதியில் இருக்கிறாங்க. டிப்ரெஷன். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபிலாசபியை வச்சுக்கொண்டு, அவங்களுக்குன்னு ஒரு தியாலஜியை வச்சுக்கொண்டு அதில் என்ன செய்வாங்க? தான் செய்வது தான் சரி, அது எல்லாமே ராங்.
நிறைய பேர் இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியுது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த ஆண்டவரை தரிசிக்கும் போது நம்முடைய சுவாபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போவே நம்ம என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போவே நமக்கு ஆண்டவருடைய பரலோகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகின்ற அந்த குணங்களை நீங்கள் மத்தேயு புஸ்தகத்தில் படிக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு குணங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் அழகாக அவருடைய பிரசங்கத்தில் அவர் என்ன செய்கிறாரு? சுட்டி காட்டுகிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு பாருங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா? மத்தேயு 5வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இது எப்போ இந்த சம்பவம் நடக்கும்? ஒரு மனிதன் எப்பொழுது நீதி நிமித்தம் துன்பப்பட முடியும்? ஆண்டவருக்காக நிற்கும்போது மாத்திரமே. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, யார் ஒருவர் தேவனுக்காக நிற்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே இது பொருந்தும். இது எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, பரலோகத்தில் போய் கிடையாது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்தது என்றால் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். சாந்த குணத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்கு யாராவது எதிராக நின்றார்கள் என்றால் இன்னைக்கு தாழ்மை என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். யாராவது எதிராக நின்னா தானே நல்லது. யாராவது நமக்கு எதிரடையாக செயல்பட்டால் தானே நல்லது. அப்போ தானே நமக்கு அந்த டீச்சிங்ஸ் கிடைக்கும். எவ்வளோ நாளைக்கு தான் நல்லவங்கிற பேரோடு நம்ம இருக்க போகிறோம்? இல்லை, ஒரு நாள் கெட்டவேங்கிற பேரோடு வரணும். எல்லாரும் உங்களை நிந்திக்கணும். பரலோக ராஜ்யத்து நிமித்தம் அந்த நிந்தனை வரும் பொழுது ஆண்டவருடைய குணம் அந்த நேரத்தில் கோபம் வருதா? எரிச்சல் வருதா? சண்டை வருகிறதா? இல்லை ஒருவர் தாங்குகிறோமா? அன்பு செலுத்துகிறோமா? தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளுகை செய்யுதுன்னா, தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் எவ்வளோ ஆளுகை செய்யணும். அப்போ நம்முடைய இருதயம் எவ்வளவு எம்டியாக ஆண்டவருடைய ப்ரெசன்ஸோடு இருந்தால் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு வேளை எங்கிருந்தாவது நம்மளை யாராவது திட்டினாங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க. அந்த திட்டும் போதும் கோபப்படும் பொழுதும் நம்முடைய சாந்த குணம் தெரியும் போது, இன்றைக்கு இல்லாட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது அவர்கள் அதில் மாறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அருமையான ஒரு குணலட்சணம், கேரக்டர்ஸ். இதுவே நமக்கு அலங்காரமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் இந்த வெளிப்புறமான அலங்காரம் அல்ல, உட்புறமான அலங்காரம். ஆண்டவர் சொல்கின்றார் இல்லையா, பரிசேயரை பார்த்து, வேதபாரகரை பார்த்து அவர் சொல்கின்றார், உங்களுடைய அலங்கரிப்பு எப்படிப்பட்டது? வெளிப்புறமான அலங்கரிப்பு, ஆனால் உள்ள உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் எச்சரிக்கின்ற அநேக மாயக்காரரே என்று சொல்லுவார். மாயக்காரரே, நான் தான் ரைட், யூ ஆர் ராங் அப்படின்னு சொன்னாலே அது யார்? மாயக்காரர். நான் எம் கம்ப்ளீட்லி ராங், நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவன். அவனை தான் ஆண்டவர் பார்த்து சொன்னார், இவனே ரட்சிக்கப்பட்டவன்.